ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலன்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா, முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும், மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டிலனா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும் பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இது எல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரி சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்ர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போகிறது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கூட சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். அழகு, இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தங்க ஆடை, ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றத்து, இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரநிதி பலனை சொல்ல போகிறேன். மேசராசிக்காரன் சொல்ல போகிறேன். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல ஏற்கனவே இருந்தார். ஆனால் வக்ரகதியில் இருந்தப்போ அவர் ஜென்ம குருவுடைய பலன் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போது மறுபடியும் உங்களுக்கு 2ஆம் இடத்து பலனை தரப்போகிறார். அப்போது நல்லதாக இருக்கும். அவருக்கு பார்வை பலன் பார்க்கும்போது உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 பார்வைகளுமாக பார்க்க இருக்கிறார். அப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட இந்த வருமானங்கள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டு, பிரேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கேட்டிருப்போம், இல்லை பார்க்கலாம், கண்டிப்பாக எனக்கு வந்துடும், ஆனால் கொடுத்துருவேன், இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கைக்கு வந்த பாடம் இல்லாமல் இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப அலைவா. ஒருத்தங்க தரேன்னு சொல்லிட்டு தரலைன்னா அதே எவ்வளோ மன கஷ்டம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் தான் இதெல்லாம் இருந்து வந்தீங்க. அது இப்போது இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கண்டிப்பாக விலகி போயிடும். அவங்களே ஃபோன் பண்ணி கூடுவாங்க. இல்லைன்னா இப்போல்லாம் ஜிபே வசதி இருக்குது, டக்குனு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க பணத்தை. நீங்கள் கேட்டிருந்தீங்களா, போட்டேன் பாருங்கள் அப்படின்னு. இது மாதிரி தான் நடக்க போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும். அப்போ குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறனால அந்த விஷயங்கள் நடக்கும். எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க. குடும்பம் குடும்பமாக இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். கல்விக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். படிப்புக்கேற்ற வேலை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கேற்ற படிப்பும் இருக்குது. அப்போ வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுக்குண்டான படிப்பு படித்தா ப்ரொமோஷன் கிடைக்குன்ற போது கண்டிப்பாக அந்த படிப்பை படிப்பீங்க.
வேலையில் இருந்துக்கிட்டே படிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அப்போ அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இது இல்லாமல் ஒரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இது நாள் வரைக்கும் உடம்பு சௌகரியம் இல்லாமல் அசௌகரியமாக இருந்திருக்கும். வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, சரியாமை, மர்ம உறுப்புகளில் பிரச்சனை, இப்படி தான் வந்து போயின்ட்டுருக்கோம். அதெல்லாமே இப்போ சரியாக ஆரம்பிச்சிடும். அப்பயும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அது விரைவில் குணமடையக்கூடிய சூழ்நிலையாக அமைய போயிடுது. அடுத்ததாக கடன் கேட்டுருந்துருப்பீங்க. இந்த வக்ரகதியில் இருந்தப்போ கடன் வந்து நிலுவையிலேயே இருந்திருக்கும், கிடச்சிருக்காது. வீட்டுக்கு லோன் பார்த்துருப்பீங்க, வண்டிக்கு லோன் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே இப்போ லோன் கிடைக்கிது. அப்போ அது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிருக்கும். அது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிளியர் ஆகிடும். இல்லை வேறு ஒரு ஆஃபீஸர் வந்து மாறி இருப்பாங்க. ஏற்கனவே இருந்த ஆஃபீஸர் கெடிபடியாக இருந்திருப்பார். இவர் கொஞ்சம் தளர்த்தி பண்ணலாம், இது பண்ணால் போதும், இந்த டாக்குமெண்ட் இருந்தால் போதும், ஓகே நீங்கள் உங்களுக்கு சிவில் கோர்ஸ் இருந்தால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மாற்றங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கை வரக்கூடும். அப்போ கடன் கிடச்சிடும். அது நம்ம மறைமுக எதிர்ப்பெல்லாம் இந்த வக்ரகதியில் இந்த வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்கும். தொல்லை பண்ணினே இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வராங்க எல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம், உங்களுக்கு தெரிய மாட்டுது. உங்களுடைய எதிரிகள் அல்லது உங்கள் நட்பு உறவில் வந்து உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு போனவங்க, நீங்கள் சில வாக்கு கொடுத்து அது நிறைவேற்றாமல் போனனாலையும், நீங்கள் நல்லா வந்துட்டனாலையும், அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறனாலையும் கூட பகை உணர்வு ஏற்பட்டு அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தீமை செய்யணுன்றதுக்கே நினச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் மறைமுக எதிர்ப்புகள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும் இவ்வளோ காலகட்டங்களில். அது எல்லாமே இப்போது தவிடு பொடி ஆகிடும், காணாமல் போயிடும். ஏன்னா அவங்களோட பிரச்சனை தீர்ந்துடும். அவங்க அதை வழியை பார்க்க போயிடுவாங்க. இதனால் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். பற்றியா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அவன் நல்லா இருக்கானே, அப்படி தான் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கும் குடும்ப பொறுப்பு, ஏதாவது ஒரு பொறுப்பு வந்து சேர்ந்துடும். அவங்களுக்கு எதிர்பார்த்தெல்லாம் கிடச்சிரும். அப்போ அவங்க ஏன் உங்கள்கிட்ட வர போகிறாங்க? அவ்வளோதான் விஷயம், வெரி சிம்பிள். அப்போ அவங்க வழியை அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ இந்த மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு காணாமல் போயிடும். அடுத்தது 8ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் ஆயுள் பயம் இருந்து கொண்டு இருந்திருக்கும் மேஷராசிக்காரங்க இது நாள் வரைக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆனவுடனே அந்த ஆயுள் பயம் போயிடும், தன்னம்பிக்கை வளரும், முழு மூச்சாக செயல்படுவீங்க, முயற்சியால் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. எதிர்பாராத சந்திப்புகளும் நிகழப்போகுது. விலகி போனவங்க விரும்பி வருவார்கள், எல்லாமே நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும். அது உங்களுக்கு குடும்ப வசதி வாய்ப்புக்காக அமையக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்ததாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போதுனால ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றமாக இருக்கும், வியாபாரம் வளர்ச்சியாக இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி வகையில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது இன்ன வரைக்கும் வக்ரகதியிலிருந்து இப்போது வக்ர நிவர்த்தி ஆயிருக்கனால அவருக்கு ஒரு சாந்த பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. குரு பயிற்சிக்கு தான் எல்லாருமே கோயிலில் போய் விசேஷம் கொண்டாடுறாங்க, வளர்ச்சி பண்ணுறாங்க. குரு வக்ரகதி ஆகும் பொழுதும் அதே போன்று ஆலயத்திலும் செய்ய வேண்டும், மக்களும் அங்கு போன்று வழிபாடு செய்ய வேண்டும். அதே போன்று குரு வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுதும் அன்றைய தினம் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடு செய்து மக்களும் அங்கு சென்று வழிபட வேண்டும். இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் உண்மையான விஷயம். ஏன் அந்த ஒரு குரு பயிற்சினா குரு பயிற்சிக்கு மட்டும்தான் சிறப்பு வழிபாடு செய்யணுமா? இல்லையே. எந்த ஒரு கிரகம் வக்ரகதி ஆனாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலும் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போது குரு நல்ல பொசிஷனில் இருக்கவங்க உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, நீங்களும் கூட வழிபடலாம் போய். அப்போ இன்னும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது குரு வழிபாடு பண்ணலாம். அன்றைய தினம் போய் குருவுக்கு ஏற்ற மஞ்சள் வஸ்திரம், முல்லை மலர், சாமந்தி பூ இதெல்லாம் சார்த்தலாம். அபிஷேகம் செய்ய வைக்கலாம். பெரும்பாலும் சந்தனம் அபிஷேகம் இருக்கும், ரொம்ப பிடிச்சது. மஞ்சள் இல்லையா, சந்தனன்றது மஞ்சள் கலரில் இருக்கும். சந்தன அபிஷேகம் ரொம்ப விசேஷமான சொல்லப்படுது அவருக்கு. அவர் வெறும் குருவானவர் வந்து ஆடம்பரமாக எதிர்பார்க்க மாட்டார். நல்ல ஒரு பக்திமயமாக, நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா சிவ வழிபாடு எப்படி செய்யணும் அந்த மாதிரி தான் குரு வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம். அபிஷேக ஆராதனை பண்ணலாம், மூக்கடையில் மாலை சாற்றி வழிபடலாம், குருவுக்கும் சாட்டலாம், குரு தட்சிணாமூர்த்திக்கும் சாட்டலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல
பலன்கள் கிடைத்து சகல சௌகரியமும் ஏற்படும். அவருக்கு அதிதேவையாக பாட்டால் முருகப்பெருமானும் வழங்கி வழிபடலாம். குன்றில் இருக்கும் முருகர், கடலுக்கு அருகில் இருக்கும் முருகர், நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் முருகர், இது மாதிரி எல்லா வகையிலுமே ஏற்றமாக முருக வழிபாடு பண்ணிட்டு வரலாம். வள்ளி தெய்வன் கூடிய முருகரை வழிபட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு விபத்துகள் மூலிமா ஏற்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அவங்களால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, அப்படிப்பட்டவங்களை உதவி பண்ணலாம். இரத்த தானம் செய்யலாம், நீங்கள் செய்யலாம், எல்லாம் செய்ய வைக்கலாம். அந்த ஒரு குரூப்பை ஏற்படுத்தி, ஒரு குழுவை ஏற்படுத்தி அது மூலிமா இரத்த தானம் செய்ய வைக்கலாம். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது. ரிஷபராசிக்காரங்க சொல்ல போகிறேன். உங்கள் ராசியிலே தான் இப்போ குரு சரிசமமாக உட்காந்துருக்கார். இதனால் வரைக்கும் அங்கே தான் இருந்தாலும் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். தன் நிலை மாறி தெளிவான சிந்தனை வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது குரு வக்ரத்துக்கு முடி கொடுத்த பலனை இப்போ கொடுக்க போகிறார். அவர் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால் என்ன பலாபலன் ஏற்பட போது தான் சொல்ல போகிறேன். இப்போ உங்கள் ஜென்ம ராசியிலே குரு இருக்கும் பொழுது நிறைய பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே திரும்பிங்க, வீடு தங்காமல் அலைச்சல் திருச்சல் எல்லாமே ஏற்படும். ஆனால் அதனால் ஒரு நல்ல பலனுமே கிடைச்சிருக்காது. நிறைய அலைச்சலாக இருக்கும், ஆனால் பணம் வந்த பாடம் இல்லாமல் அப்படி தான் இருக்கும். பார்க்க போனவங்க இருக்க மாட்டாங்க, கையில் காசு அவங்ககிட்ட இருக்காது, இது மாதிரி தான் இருக்கும். பயணங்களால் வீண் செலவு இப்படிலாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி இனிமேல் நல்ல பலனாக ஏற்பட போகுது. அது இல்லாமல் இப்போ சொன்னேன் இல்லையா, பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும். குருவோட வீட்டில் சுக்கிரன் வீட்டில் குரு இருக்காங்க இந்த 4 மாத காலம். அப்போது சுக்கிரனை பலன் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க போகுது. அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு வழியை வந்து உதவி புரிவார்கள். வழியை வந்து உதவி பண்ணுவாங்கன்னா நீங்கள் எதுக்குன்னு பண்ணியிருப்பீங்க உதவி, அது இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். தெளிவான சிந்தனை பிறக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை வந்து என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றது கொண்டு செயல்படுத்தப்படு ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறீங்க. பல விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க. இதெல்லாமே நடக்கும். அடுத்து அவங்க 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது மக்கள் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் ஒரு பிரபலமான மக்களால் விரும்பப்பட ஒரு ஆளாக இருந்தால், அது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், எந்த வகையாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். மக்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு பதவிகள், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நடக்கும். அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க. முன்னோர்களை தரிசனம் பண்ணுவீங்க. அவங்களுடைய ஆசி வாங்கிறதுக்கு உண்டான பூஜைகள் செய்வீங்க. இது மாதிரிலாம் பண்ணுவீங்க. அடுத்ததாக உங்களுடைய புத்திரிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா அபரிதமாக இருக்க போகுது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படும், உருவாகும். அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ திருமணம் தடைபட்டு இருந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தடைபட்டு இருந்தவங்க, நிச்சயதார்த்தம் மட்டும் ஆகியிருக்கும், திருமணம் நடந்திருக்காது, தள்ளி போயிருக்கும். இதெல்லாம் இப்போ நிறைய விஷயங்கள். அப்போலாம் வந்து நிச்சயம் பண்ணாக்க உடனே கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து 3 மாதம் 6 மாதன்றாங்க. அது 1 வருஷம் கூட ஆகிடுது சில பேருக்கு. அது என்கிட்ட கூட வந்து சொல்லுவாங்க. அடியன் வந்து இந்த திருமணத்தை அவங்க வச்சுருக்கனால என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சாமி இந்த மாதிரி நிச்சயம் பண்ணணும், கல்யாணம் நினைச்சு இன்னும் நடக்க மாட்டேது, ஆனால் லேட் ஆகிட்டே போய் என்ன பண்ணலாம், அதுக்கு உண்டான பரிகாரம் சொல்லி அனுப்புவேன். அப்போது அப்பேற்பட்ட அந்த திருமணங்கள் இப்பொழுது நடைபெறும். நல்ல வசதி வாய்ப்போட நீங்கள் சிம்பிளாக பண்ண நினச்சிருப்பீங்க, இப்போ கிராண்டாக பண்ணுவீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் கூட்டு முயற்சி பலன் தரும். கணவன் மணி உறவு அந்யோன்யம் ஏற்படும். நல்லா வசதி வேலையோடு இருப்பாங்க, ஒருத்தருக்கு உதவி கரிசமாக இருப்பாங்க. இப்போலாம் இந்த காலகட்டத்தில் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே இந்த வருமானங்கள் நல்லா கூடி
சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்படும். பங்குதாரர்கள், கூட்டாளிகள் அவங்களும் நல்ல பலனடைவாங்க, நீங்களும் பலனடைவீங்க. அதெல்லாமே நல்ல விஷயமா நடக்க போகுது. பயணங்களும் நல்லபடியாக இருக்கும். அது பயனுள்ள பயணமாக இருக்கும். அதுதான் முக்கியம். இதுக்கு முன்னாடிலாம் ட்ராவலிங் போயிருப்பீங்க, பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதில் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கும். ஏதோ போனால் வந்தால் ஒன்றுமே கிடைக்கல, சும்மா போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வெறுப்பா, வேண்ட வெறுப்பா, ஒரு ஆதங்கமாக அப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் போகிற பயணம் கண்டிப்பாக வெற்றி பெறும். போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வருவீங்க. அதுதான் விஷயம். அடுத்து அவங்க 9ஆம் இடத்தை அவர் பார்க்கும்பொழுது பாக்கிய ஸ்தானம், நல்ல பாக்கியங்கள், வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும், வாழ்க்கை வசதிகள் பெருகும். குலதெய்வ இஷ்டதெய்வ பிரார்த்தனை இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் ஆலய கட்டுறவங்களாக இருந்தால் அந்த கட்டுமான பணி தடைப்பட்டு இருந்தால் அது இப்போ நடக்கும். இல்லைன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க, அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குவீங்க. இதெல்லாமே நடக்கும். அடுத்தாக பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தை வழி உறவு பலப்படும். தந்தையார் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க, இப்போ நல்லா ஆகிடுவாங்க. தந்தையாருடைய உடல்நிலை நல்லாயிருக்கும். அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். இதெல்லாம் நல்ல விஷயமாக நடக்கும். தந்தை சொல்லும் முக்கிய மந்திரம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அவர் இப்போ சொல்லுவார், நல்லா இதை பண்ணு அது பண்ணு. எல்லாருக்கும் உடம்பு சரியாமல் இருப்பார், கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் உடம்பு அவர் பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருந்திருக்கும். இப்போ அவர் தெளிவாகிடுவார், நல்லா இருப்பார். இப்போ உங்களுக்கு புத்திமதி சொல்லுவார். கண்டிப்பாக யாரோடைய புத்திமதி கேட்கணும், தந்தையாருடைய புத்திமதி கேட்டால் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. அவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நீங்கள். இப்போ அப்படி தான் நடக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும் பொழுது, ஜென்ம குருவாக இருக்கும்போது அது கண்டிப்பாக குருவுக்கு பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். அப்போது குரு பாடல் பெற்ற ஸ்தலங்கள், குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள், அது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். ஆலங்குடி போயிட்டு வரலாம், தெற்கு பக்கம் இருக்கிறது. இங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்களானால் குருஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. காயிரோகணேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு குருஸ்தலம் தான். அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை போரூரில் ராமநாதேஸ்வரன்ற கோயில் இருக்குது, சிவன் கோயில், அது ஒரு குருஸ்தலம் தான். அப்புறம் பாடின்ற ஊர், அங்கே பார்த்திங்கன்னா திருவழிதாயம், அது பக்கத்தில், அங்கேயும் சிவன் கோயில் தான், அதுலேயும் குருஸ்தலமாக சொல்லப்படுது. இது மாதிரி குருஸ்தலம் உள்ள கோயில்கள்லாம் நீங்கள் போயிட்டு வரணும். ஜென்ம குருவாக இருக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேக ஆராதனை பண்ணலாம், வசதி இருந்தால் மூக்கடலை தானம் செய்யலாம். மூக்கடலை சுண்டல் வேக வைத்து அன்னதானம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அந்த மூக்கடலையை லெமன் ரைஸ் சொல்கிறோம் பாருங்க, அது எல்லோ கலரில் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வெறும் மூக்கடலை மட்டும் தானம் பண்ணணும் அவசியம் இல்லை. லெமன் ரைஸ் பண்ணி அதோடு இந்த மூக்கடலையை சேர்த்து கொடுத்து பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ மஞ்சள் கலர் சாதம் குருவுக்குரிய பரிகாரமாக சொல்லப்படுது. மூக்கடலையும் சேரும்பொழுது இன்னும் விசேஷமாக இருக்கப்படுது. அப்போ இரட்டிப்பு பலன் கிடைக்கும். வெறும் மூக்கடலை மட்டும் கொடுக்கறது பதிலாக எலுமிச்சை சாதத்தோட மூக்கடலை சுண்டலும் அதில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். சேர்த்து கொடுக்கலாம், தனித்தனியாக கூட கொடுக்கலாம். அப்போ இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நற்பலன் ஏற்படும், நல்ல வாழ்க்கை வசதி ஏற்படும், தடை தாமதம் விலகிடும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு உண்டான தான தர்மம் நிறைய பண்ணணும். திருநங்கைகளுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் சுமங்களுக்கு நல்ல தான தர்மம் பண்ணி அவங்களுக்கு தனியாக வாழ்ந்துருந்தாங்கன்னா, நிறைய பெண்கள் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாது, உதவிகள் மட்டும் கொண்டுட்டு வரணும். மிதுன ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து வந்தார் குரு பகவான். அவர் வக்ரகதியிலேயே இருந்து வந்தார். அப்போ வக்ரகதியில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் நற்பலன் தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு குரு அவ்வளவு நல்லவர் அல்ல. புதனுக்கு உங்கள் ராசி புதனுக்கு அவ்வளோ உகந்தவர் அல்ல. அப்போது குரு வக்ரமாக இருக்கும்போது நல்ல பலன் தான் ஏற்பட்டு வந்தது. எல்லாமே வீடு வாங்கினீங்க, வண்டி வாங்கினீங்க, வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகிச்சு, எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி அந்த 12ஆம் இடத்துக்குள்ள பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ என்ன நடக்கும்? அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த வேலை கண்டிப்பாக மாறும். இதனுடைய அனுபவமான ஒன்று. நான் அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். எப்பவுமே குரு 12ல் வந்தாக்கா வேலையில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒன்று மாற்றப்படுவார்கள், இல்லைனா வேலையை விட்டு போயிடுவாங்க, நீக்கப்படுவார்கள். மாற்றப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உஷாராக இருக்கணும். அப்போ உங்கள் வேலையை கரெக்டாக செய்யணும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் பார்த்துக்கணும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் கூட அதை விரும்பி ஏற்றுக்கணும். ஏன்னா இது இப்போ இந்த குரு 12ல் வந்ததுனால தான் அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும். சில பேர் போக மாட்டேன்னுவாங்க. அப்போ வேலை விட்டு போயிடுங்கன்னுவாங்க.
அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். இவ்வளோ நாள் வேலை செஞ்சுன்ட்டு அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். படிப்பு கேட்ட வேலை கிடைக்காது, வருமானம் அதிகமாக கிடைக்காது, எடுத்தோன்னே போகிற இடத்துல சம்பளம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அப்போது கவனமாக இருக்கணும். நம்ம உண்டு நம்ம வேலைன்னு இருக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா மாற்றிக்கலாம். சரி ஓகேன்னுவான், நான் வேறு பிரான்ச்சுக்கு போகிறேன், வேறு இடத்துக்கு போகிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக ஆமோதிச்சு ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா தான் உங்களை அந்த வேலையை விட்டு நீக்கப்படுவாங்க. அது மாதிரி நடக்க போகுது. அப்போ கவனமாக உஷாரமாக இருந்துக்கணும். இதே தான் தொழில் பண்ணுறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களும் நடக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னா, இதனால் வரைக்கும் நல்ல லாபகரமாக இருந்த தொழில் வந்து இப்போது கொஞ்சம் தாமதமான போக்கு தென்படும், நஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். தொழிலை கம்பெனி ஏற்று மூடலாமான்னு கூட நினைப்பீங்க. அப்போ ஒர்க்கர்ஸில் கவனிக்கணும், ஒர்க்கர்ஸை அனுசரித்து ஆதரிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்ககிட்ட கூட ஐடியா கேட்கலாம். இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. தப்பான விஷயம். நம்மளுக்கு கீழே உள்ளவங்க அவங்க சம்பாதிச்சு கொடுத்து தான், அவங்க உழைச்சி தான் நம்ம நல்லபடியாக சம்பாதிச்சு வரோம். அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விஷயங்கள் இருக்கும். இதை வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு கேட்கலாம், என்ன பண்ணலாம், இது மாதிரி லாஸில் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது ஒவ்வொருத்தர் ஐடியா கொடுப்பாங்க. அப்போ அதில் வந்து நல்ல ஐடியாவை பார்த்து எடுத்து நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் மீண்டும் ஒரு புது உத்வேகத்தோடு எழுச்சி பெறும். இது மாதிரி நடக்கும். அதே மாதிரி தான் வியாபாரத்தில் இருக்கவங்களும் நிறைய பிரான்ச்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா மூடிட்டே வருவாங்க. நிறைய பிரான்ச் வச்சுருப்பாங்க, ஒரு 10 பிரான்ச் 20 35. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க என்னுடைய கிளைண்ட் கூட அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பிரான்ச் வச்சுருக்காங்க. அவங்க இந்த பேக்கரி தொழில் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போலாம் அப்படிப்பட்ட அவங்கலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் ஒரு பிரான்ச்சை மூடிட்டு வருவாங்க. அது ஏன்னே தெரியாது. ஒன்று நஷ்டமாக இருக்கும், ஒன்று அங்கே ஆட்கள் வசதி இல்லாமல் இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. இப்படி தான் நடக்கும். அப்போது உஷாராக இருக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணணும். கஷ்டம் வரும்போது தானே இந்த இறை பரிகாரம் தான தர்மம் பண்ண சொல்கிறேன். நல்லா இருக்கும்போது பண்ண சொல்ல. நல்லா இருக்கும்போது இறை வழிபாடு கண்டிப்பாக வேணும். அதுக்காக கோயில் போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எப்பவுமே அந்த ஆன்மீக தொடர்பு இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும். அப்போ இது மாதிரிலாம் நடக்க போகுது வியாபாரத்துலேயும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. வீடு, மனை, வாகனம், தாயார், உடல் நலம், கல்வி, இது சம்மந்தப்பட்டலாம் பிரச்சனை வரும் வந்து போகும். அப்போ வீட்டு மூலிமா ஏதாவது டாக்குமெண்ட் தான் அதில் பிரச்சனை வரும், அதை மாற்றுவீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். வீடு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். வீடு வாங்கிடுவீங்க, டாக்குமெண்ட் வந்து பிரச்சனை வந்து நிற்கும். அது மாதிரிலாம் இருக்கும். அல்லது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு தாமதமாக இருக்கும், அது ரிப்பேர் பண்ணுற வேலையாக இருக்கும். பழைய வீடு இருந்தால், புது வீடு இருந்தாலும் அதுக்குண்டான டாக்குமெண்ட் வரதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை தாமதம் ஏற்படும். அதே மாதிரி வண்டி, மனை, இடம் வாங்கி போட்டுருந்தோம் அப்படி தான் பிரச்சனை வரும். வண்டி வாங்கணுமோ கொஞ்சம் செலவு பண்ணணும், அதெல்லாம் பார்த்து வாங்கணும். இது மாதிரிலாம் செய்யணும். அடுத்ததாக உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்ப்பதனால கண்டிப்பாக லோன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் லோன் அது மட்டும் கண்டிப்பாக கிடச்சிடும். உடல் நலமும் கொஞ்சம் ஓரளவுக்கு சீர்படும். கொஞ்சம் எதிரிகள் தொல்லை இருந்தால் அது கொஞ்சம் அகன்று போயிடும். உங்கள் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கண்டங்கள் எதாக இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், பயணங்களில் பிரச்சனை வந்துன்னு போயின்னு இருக்கும், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடும். எதிர்பாராத வகையில் ஏற்றங்கள், உதவிகள் எல்லாமே கிடைக்கும். இது மாதிரிலாம் இந்த மிதுன ராசிக்காரங்க நடக்க போகுது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போது நீங்கள் இறை பரிகாரம் மூலமாக அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த கெட்ட விஷயங்கள், கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும். அப்போ குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், குரு வழிபாடு படிச்சுக்கலாம். ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் பண்ணலாம். ஜீவ சமாதி தரிசனம் அங்கே போயிட்டு வரலாம். இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டமான பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். உடனே குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது அங்கே உள்ள வெளியில் வரும் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக குருவுடைய அனுகிரகம், குரு வக்கர வித்தனாவது குருவுடைய அனுகிரகமாக குழந்தை வடிவில் உள்ள பெருமாள், கிருஷ்ண பரமாத்மா, கண்ணன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ கண்ணன்றது குழந்தை வடிவம் தானே. அந்த குழந்தை வடிவமான கண்ணனை வழிபட்டு வரலாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் ராசாதிபதி புதனாக இருக்கிறனால அது பெருமாளுடைய அம்சமாக சொல்லப்படுது. அப்போது பெருமாள் வழிபாடிலுமே குருவுக்குரிய பெருமாள், குரு பெருமாள் யார்? பார்த்தசாரதி. அந்த மகாபாரதத்தில் அவர் தானே பார்த்தசார் என்ற அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார், உபதேசம் பண்ணார். பகவத்கீதை உபதேசம் பண்ணது யாருது? பார்த்தசாரதி பெருமாள் தான். போர் முனியில் பண்ணார். அப்போ அந்த பார்த்தசாரதி பெருமாளை நீங்கள் வழிபட்டு வரலாம் மிதுனராசிக்காரங்க. அதே மாதிரி சொன்ன தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெடுபலன் குறைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும். எப்பயும் போல் சுறுசுறுப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி
எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.